அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் எதை எதை நம்ம பண்ணக்கூடாத சில விஷயங்களை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் அது ஒரு நல்ல தாட்டாக இருந்ததுனால இந்த வீடியோவை அந்த டாப்பிக்கில் நான் டெடிகேட் பண்ணுறேன். ஃபெஸ்டிவ் சீசனில் எல்லாருமே பிஸியாக இருப்போம் இல்லையா? ஷாப்பிங், ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வர ஃபெஸ்டிவலில் நல்லா ஃபுல்லஸ்ட்டு ஹாப்பினஸோடு செலிப்ரேட் பண்ணணும்னு யாருக்கு தான் ஆசை இருக்காது இல்லையா? ஆனால் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபெஸ்டிவிட்டியோட ரியல் எசன்ஸே இல்லாமல் ஏதோ வி ஆர் கோயிங் வித் த ஃப்ளோ. அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னா நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி அந்த ரியல் எசன்ஸ் இல்லாமல் ஒரு இன்னொருத்தவங்களுக்காக அடுத்தவங்களுக்காக வாழ்கிற மாதிரியும் சில சேஞ்சஸ்லாம் மாறிட்டு வருது நம்ம ட்ரெடிஷனை தாண்டி. அது இல்லாமல் ஒரு மீனிங்ஃபுல்லாக எப்படி செலிப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே வீடு கிளட்டராக இருக்கக்கூடாது இல்லையா? ப்ளீஸ் ஸ்டாப் த கிளட்டர் அண்ட் டூ த டீக்ளட்டரிங். ஏன்னா ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வருவாங்க, நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும். உங்கள் வீட்டை சுற்றிலும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு மென்னாக இருக்கலாம், இல்லை ஒரு விமெனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. உங்களுக்குன்னு சில பகுதிகள், பொருட்கள் வீட்டில் இருக்கும். அந்த இடத்த தயவு செஞ்சு டீக்ளட்டர் பண்ணுங்கள். ஸோ தட் யூ வில் ஹாவ் அ வெரி மீனிங்ஃபுல் அண்ட் கிளட்டர் ஃப்ரீ ஃபெஸ்டிவல். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி என்னால் முடிஞ்ச ஏரியா, எந்த ஏரியாவில் கேப் இருக்குது, எந்த ஏரியாவில் கிளட்டர் அக்குமுலேட் ஆகிற மாதிரி இருக்குது, அந்த ஏரியாவெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நான் இன்றைக்கி டீக்ளட்டர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டை ஒரு பர்ச்சேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு செலிப்ரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் டூ டீக்ளட்டரிங் அண்ட் டு நாட் என்டர் யுவர் ஃபெஸ்டிவல் வித் அ கிளட்டர். அதுதான் நான் இதில் சொல்ல விரும்புகிறது. அதனால் நீங்களும் டீக்ளட்டர் பண்ணுங்கள். ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே புது ட்ரெஸ் தான் இல்லைங்களா? புது ட்ரெஸ் இல்லாமல் எந்த ஒரு ஃபெஸ்டிவலையும் நம்ம கொண்டாடுறதே இல்லை. அது ஒரு வழக்கமாகவே வச்சுருக்கோம். ஆனால் இப்போ பாருங்களேன், நான் என்னோடய டாட்டரோட ட்ரெஸ்ஸஸ் தான் நான் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஒரு ஒன் டைம் வேர் மாதிரி தான் இருக்குது. அப்படியே புத்தம் புதுசாக இருக்குது. டு ஐ ரியலி நீட் டு பை ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்ருக்கேன். நான் என் பொண்ணுக்கிட்டே நான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ நியூ ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. இதையும் தாண்டி ட்ரெஸ்ஸில் தான் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக யோசிங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ட்ரெஸ்ஸே எடுப்பாங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் நம்மளே ரிவ்யூ பண்ணி பாருங்களேன். நம்ம அப்படி எடுக்கிறதில்ல. எப்பப்போ ஆஃபர் வருது, எப்பப்போ ஏதாவது ஒரு மாடல் வருது, டிசைன்ஸ் வருது, நம்ம பண்ணுறோம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இப்போ நிறையா பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் இவங்கெல்லாம் என்னென்னா ரீக்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம என்ன நினைப்போம், ஒரு ட்ரெஸ்ஸை திருப்பி போடக்கூடாது, போன வருஷம் வாங்கினதை நம்ம திருப்பி போடக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் நிறைய செலிப்ரிட்டிஸ் அவங்க ட்ரெஸ்ஸஸை ரீயூஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டியாக இருந்தாலும் அதை திருப்பி யூஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் அ வெரி குட் திங். அது ஒரு நல்ல பாசிட்டிவ் மூமெண்ட்டாக நான் பார்க்குறேன். நம்மளும் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் டைமில் என்னென்னா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம். எத்தனை பேர் ட்ரெஸ்ஸில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேரோட இன்னர்ஸ் எத்தனை பேர் நீங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கீங்க. நம்ம ட்ரெஸ்ஸை காஸ்ட்லியாக எடுப்போம். ஒரு இன்னர்ஸ்ன்னு வரும்போது அதில் நம்ம கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக சீப்பாக கிடைக்குமா, எதுக்கு இதில் போய் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் முக்கியமாக நம்ம போடுற இன்னர்ஸ் தான் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். அதுக்கு காரணம் நல்ல குவாலிட்டியான ஐட்டமை நம்ம சூஸ் பண்ணணும். இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரெஸ்ஸு நீங்கள் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இன்னர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நானும் ஒரு ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். என்னென்ன நம்மக்கிட்ட டேமேஜாக இருக்குது அதெல்லாம் டீக்ளட்டர் பண்ணிவிட்டு எதை ப்ராப்பராக பர்ச்சேஸ் பண்ணணும். நாட் ஓன்லி ஃபார் மீ, ஃபார் மை என்டையர் ஃபேமிலி மெம்பர்ஸ். எந்த ஏரியாவில் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸே இருக்காது, நைட்டி கிழிஞ்சிருக்கும். குழந்தைங்களுக்கு வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் நல்லா இருக்காது, இன்னர்ஸ் நல்லா இருக்காது. இந்த மாதிரி எந்த ஏரியாவில் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணணும்னு பாருங்கள். அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் வாங்குகிறாங்களே அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த ஃபெஸ்டிவ் சீசன் முடித்தோன்னே அடுத்து செகண்ட் டேர்ம் எல்லாருக்குமே ஆரம்பிக்கும். ஸ்கூல் குழந்தைங்க வச்சுருக்கவங்க எல்லாத்துக்குமே
யூ ஹாவ் அ வெரி பிக் எக்ஸ்பென்சஸ் ஆர் கம்மிங் இன். ஸோ அதையும் நம்ம மீட் பண்ணணும். ஸோ அது இல்லாமல் வந்து நம்ம தேவையில்லாமல் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் சீசனில் பார்க்குறதெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட பட்ஜெட்டை கண்டிப்பாக வந்து இடிக்கும். அதனால் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். சில வீட்டில் டவல்ஸ் வந்து நல்லா இருக்காது, டவல்ஸு ப்ராப்பராக இருக்காது. ஸோ டவல்ஸ்லேயும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுமா, நல்ல குவாலிட்டி டவல்ஸ் யூஸ் பண்ணணுமான்னு பாருங்கள். சிலர் வந்து வீட்டில் வந்து அப்ளையன்சஸ் தேவைப்படும், அப்ளையன்சஸ் வாங்கணுமான்னு பாருங்கள். ரொம்ப குறிப்பாக சொல்ல போனோம்னா ரீசெண்டாக நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன், ஒரு நகை ஜுவல்லரி அட்வர்டைஸ்மெண்ட்டில். அதில் வந்து ஒரு குளோபல் ஸ்டார், நம்மளோட இந்தியன் குளோபல் ஸ்டார் வந்து அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த ஜுவல்லரி, பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு பார்த்துட்டே இருந்தேன். அவங்க அந்த ஈவெண்ட் முடித்து காரில் ஏறின உடனே அந்த நகையை பிடுங்கி வாங்கி அதை உடனே வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த ஜுவல்லரியை பார்த்துட்டு எத்தனை பேர் வந்து இன்ஸ்பயர் ஆகி வாங்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்களே பாருங்களேன், அந்த ஸ்டாரே வந்து அந்த வெரி நெக்ஸ்ட் மூமெண்ட் அந்த ஜுவல்லரியை ரிமூவ் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க காசுக்காக அதை வந்து அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் அதை நம்ம பார்த்து அதை ஏமாந்து சம்டைம்ஸ் வந்து அதில் மயங்கி நம்மளோட காசெல்லாம் வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த நடிகை இந்த மாதிரி போட்டிருக்காங்க, அவங்களோட இன்ஸ்பிரேஷன் ட்ரெஸ்ஸு, அவங்களோட இன்ஸ்பிரேஷன் ஜுவல்லரின்னு சொல்லி நம்ம மணியை வேஸ்ட் பண்ணாமல் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு மீனிங்ஃபுல் ஃபெஸ்டிவலாக கண்டிப்பாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஸ்டாப் த பிளாஸ்டிக் டெக்கரேஷன். நிறைய ஆர்டிஃபிஷியல் டெக்கரேஷன்ஸ் வருது, பிளாஸ்டிக் டெக்கரேஷன்ஸ் வருது. நானும் இந்த மாதிரி வந்து ஒரு பர்த்டேக்காக இந்த டெக்கரேஷன்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா ரீயூஸும் பண்ண முடியாது. இதை வந்து நீங்கள் ரீயூஸும் பண்ண முடியாது. ஏன்னா பாதி லெட்டர்ஸ் வந்து உடஞ்சி போயிடுச்சு, பாதி தான் இருக்குது. இதை பாதியை நான் ரீயூஸும் பண்ண முடியாது. இதை போய் நான் குப்பையிலையும் போட முடியாது. போட்டேன்னா அது வந்து அது என்விரான்மெண்ட்டுக்கே நம்ம கொடுக்குற பெரிய பாதிப்புன்னு சொல்லலாம். அது வந்து கம்போஸ்டே ஆகாது பிளாஸ்டிக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் டெக்கரேஷன்ஸ் பண்ணுறது என்றைக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது ஒரு ஃபெஸ்டிவ் மூடை க்ரியேட் பண்ணும். நானும் அதை ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். பட் பி வெரி ஜென்டில் அண்ட் சஸ்டைனபிள் டெக்கரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நேச்சுரல் ஃப்ளவர்ஸை யூஸ் பண்ணலாம், நேச்சுரல் எலிமெண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி இது காஞ்சிருச்சு அப்படின்னா இதை போய் நீங்கள் ஒரு குப்பையிலையோ இதை வெளியிலையோ லேண்ட்ஃபில்லையோ போட்டிங்கன்னா நம்ம மண்ணுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படாது. அது வந்து நேச்சுரலாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வருஷம் நீங்கள் புதுசாகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வேறஸ் நீங்கள் பிளாஸ்டிக் டெக்கரேஷன்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் திருப்பி வந்து அதை க்ரியேட்டிவாக நம்ம வந்து ரீபர்பஸ் பண்ணலாம் ஒழிய அது வந்து ஒரு போரிங் எஃபெக்டை தான் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதனால் தயவு செஞ்சு ப்ளீஸ் டு நாட் பை பிளாஸ்டிக் டெக்கரேஷன்ஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் டெக்கரேஷன்ஸ். நேச்சுரலான தியாவாக இருக்கட்டும், எந்த ஒரு டெக்கரேஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு நேச்சுரல் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ஒரு பியூட்டிஃபுல் ஒரு அட்மாஸ்ஃபியரை வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும். நானும் அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நானும் என்னோடய ஃபெஸ்டிவல் சீசனில் நிறைய ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். வந்து இருக்கிற டெக்கரே வந்து திருப்பி வேறு மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸும் நான் உங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணலாம். ஒரே மாதிரி ஒரு தடவை மாலையாக போட்டிருந்தீங்கன்னா இன்னொரு தடவை வந்து வீட்டு முன்னாடி தோரன்ஸ் மாதிரி போடலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணலாம். இல்லைங்க அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னா வீட்டை நீட்டாக வைங்க. வந்து ஒரு நீட்டான ஒரு பெட் ஸ்ப்ரெட் போடுங்க, பெட்ரூமை நீட்டாக வைங்க, ஒரு கிளட்டர் ஃப்ரீயாக வைங்க. அதுவே ஒரு ப்ளீஸிங் அட்மாஸ்ஃபியரை க்ரியேட் பண்ணும். நீங்கள் பார்க்குற பெட்ரூம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டெக்கரேஷன்ஸுமே இருக்காது, ரொம்ப ப்ளெயினாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும். ப்ளெயினாக இருந்தாலே வந்து ஒரு பீஸ்ஃபுல் அட்மாஸ்ஃபியர். கெஸ்ட் வந்தால் கூட தே வில் பி வெரி ஹாப்பி டு see your plain house or neat house. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு கண்டிப்பாக டெக்கரேஷன் வைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், பிளான்ஸை வச்சு அங்கங்கே டெக்கரேட் பண்ணுவேன். இது வந்து எப்போயுமே இந்த இடத்துல இருக்காது. பட் இன்கேஸ் ஏதாவது ஒரு கெஸ்ட் வராங்க, அந்த இடத்த வந்து ஒரு நீட்டான ஒரு ஆம்பியன்ஸ் க்ரியேட் பண்ணால் யூ கேன் கீப் அ நேச்சுரல் இன்டோர் பிளான்ஸ். அதுவே வந்து ஒரு பியூட்டிஃபுல் டெக்கரேஷன் எலிமெண்ட்டாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ நான் பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் வந்து நேச்சுரல் டெக்கார் வந்து நீங்கள் வைக்கலாம். கண்டிப்பாக வந்து ஒரு நேச்சுரல் ஃப்ளவர்ஸோ இல்லை ஒரு நேச்சுரல் பிளான்ட்டோ வச்சிங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் எலிமெண்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கன்வீனியன்ட் எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நார்மலாக ஒரு பர்ச்சேஸ்க்கு போகிறோம், அங்கே ஒரு கடையை பார்ப்போம், இன்றைக்கி நம்ம வெளியில் சாப்பிட்றலாமே அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிடுவோம். அதனால நமக்கு ஒரு பட்ஜெட்டை தாண்டி ஒரு எக்ஸ்பென்சஸ் வரும். இன்றைக்கி நம்ம ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிடலாம், டயர்டாக இருக்குது, நமக்கு வந்து நிறைய வேலை பார்த்துருக்கோம், டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வெளியில் ஆர்டர் பண்ணுவோம் இந்த ஃபெஸ்டிவல் சீசனில். இதெல்லாம் வந்து ஒரு டோப்பமின் ஹிட்டை கொடுக்கும் வந்து. ஏன்னா ஃபெஸ்டிவல் சீசனில் எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு நமக்கே தெரியாது, அந்தளவுக்கு ஒரு
டோப்பமைன் ஹிட்டை கொடுக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் அந்த டைமில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக அன்ஹெல்த்தி கிஃப்ட்ஸு. நம்ம வீட்டுகளில் வந்து நிறைய பேருக்கு ஸ்வீட் கொடுப்போம், பலகாரம் கொடுப்போம். இதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம யூஸ்வலாக பண்ணுற ட்ரெடிஷன். இது வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கடினமான உடல் உழைப்பு எல்லாருக்குமே இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டோ ஒரு எண்ணெய் பதார்த்தங்களோ சாப்பிடும்போது எந்த உடல் உபாதைகளும் யாருக்கும் ஏற்படலை. வேறஸ் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம மூமெண்ட்டெல்லாம் எல்லாருமே குறைச்சிட்டோம். வீட்டில் தான் இருக்கிறோம், ஃபோனை தான் பார்க்குறோம். இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரெடிஷன்லேருந்து மாறி நீங்கள் ஒரு ஃப்ரூட்ஸோ இல்லை ஒரு நட்ஸோ இல்லை ஒரு பிளான்ட்டோ நீங்கள் வந்து ஒரு கிஃப்டாக கொடுத்து பாருங்களேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அட்மாஸ்பியருக்கு தகுந்த மாதிரி, இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நார்மலாக பார்த்திங்கன்னா ஏதாவது நமக்கு ஒரு அன்ஹெல்த்தி ஏதாவது ஃபுட்டை சாப்பிட்டு ஏதாவது உடல் உபாதைகள் வந்துச்சு, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஓபி பேஷண்ட்டுக்கு மினிமம் ஒரு 1000 ரூபா இல்லாமல் நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியவே வர முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம தேவையில்லாமல் இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் கண்டதையும் சாப்பிட்டு நம்ம உடல் உபாதைகளை வந்து கொண்டு வராமல் நம்ம ஹெல்த்தியான ஒரு ஃபெஸ்டிவலை நீங்கள் கொண்டாடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எண்ட் ஆஃப் த டே த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நமக்கோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ எந்த பாதிப்பும் இல்லாமல் அந்த ஒரு ஃபெஸ்டிவலை கொண்டாடினீங்கன்னா அது ஒரு பிக்கெஸ்ட்டு ஹாப்பினஸ்ஸை நமக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே க்ரியேட் பண்ணும். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி எண்ட். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் ஹாப்பி ஹோம் மேக்கிங், ஹாப்பி டீக்ளட்டரிங் ஃப்ரம் டீக்ளட்டரிங் தீவா. தேங்க் யூ.